ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 21ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு விரதமானது வருகிறது. இந்த வரலட்சுமி விரத நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்களால் இருக்க போகுது, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை பார்த்தீங்கன்னா சந்திக்க போகின்றார்களா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ரிஷபராசி என்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். அதோடு இந்த காலகட்டத்தில் சொந்த வீட்டிற்கு வலுவடையக்கூடிய செய்கின்றார் அப்படின்னு சொல்லலாம். அதோடு இந்த காலகட்டத்தில் சொந்த வீட்டிற்கும் வலுவடையவும் செய்கின்றார். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிகள் அதிகரித்து காணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. மகத்தான காரியங்கள் பலவும் செய்து வெற்றியும் பெறுவீர். அதேபோல் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுகளானது கிடைத்து மகிழ்ச்சிகளானது ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வீர்கள். இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் உங்களுக்கு கூடுதல் கவனங்களானது தேவைப்படுகிறது. எதையுமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய இயலாத ஒரு நிலைகள் உண்டாகும். மனக்குழப்பங்களானது அதிகரிக்க கூடுங்க. குலதெய்வ வழிபாடுகளால் குழப்பத்தில் இருந்து விடுபட இயலும். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். இவர் தனஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியான புதன். இவர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா செல்ல இருக்கின்றார். அதனால் இதனுடைய விளைவாகவே உங்களுக்கு நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனத்தை செலுத்துவீர்கள். கல்விக்காக எடுத்த முயற்சிகளானது கைகூடுங்க. பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்களை கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும். புதாத்திய யோகங்கள் ஏற்படுவதனால பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறைகளானது அகலக்கூடுங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியானது கைகூடும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த உத்தியோகங்களானது இப்பொழுது அமையலாம். அதேபோல் இந்த நேரத்தில் சுக்கிரன் பார்த்திங்கன்னா துளராசிக்கு செல்ல இருக்கின்றதுனால உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா அதிபதியாகவும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சுக்கிரன். இவர் 6ஆம் இடத்திற்கு வரும் பொழுது விபரீத ராஜயோகத்தினுடைய அடிப்படையில் சில நல்ல காரியங்களானது நடைபெறக்கூடும். பொருளாதாரத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் மட்டும் இல்லாமல் வேண்டிய சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. நீண்ட நாளைய பாக்கிகள் பார்த்திங்கன்னா வசூலாகி பரவசப்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதேபோல் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையுமே பார்த்திங்கன்னா இப்பொழுது பிரச்சனை இல்லாமல் சேரும் அப்படின்னு சொல்லலாம். நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு முன்னே நின்று நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணமானது தொகையாக வாங்கி கொடுத்துருப்பீங்க. அந்த தொகைகள் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் இப்பொழுது உங்களுடைய கைக்கு சேரும். பஞ்சாயத்துக்களுமே சாதகமாக முடியக்கூடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் புகழும் கூடுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவலானது சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளினுடைய நட்பானது பலப்படுங்க. அதேபோல் கலைஞர்களுக்கு தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருத்தியானது ஏற்படுங்க. பெண்களுக்கு இல்லத்தில் நல்ல ஒரு சம்பவங்களானது பலவுமே நடைபெறக்கூடும். திருமண முயற்சியானது கைகூடி வரும். இந்த காலகட்டத்தில் சனி வக்ரமாகி குரு பார்வையில் இருப்பதனால நிறைய நன்மைகளானது கிடைக்குங்க. திடீரென்று உங்களுக்கு அதிர்ஷ்டங்களானது உண்டாகும். எதிரிகளை பார்த்திங்கன்னா வெல்லக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க. அதேபோல் இழந்த பெருமை புகழ் அனைத்துமே பார்த்திங்கன்னா மீண்டும் பெறக்கூடிய யோக அமைப்புகளானது உங்களுக்கு ஏற்படும். நினைத்து பார்க்காத அளவுக்கு அனைத்து விஷயங்களுமே நடக்கக்கூடிய யோகங்களானது உண்டு. தினந்தோறுமே நீங்கள் உடற்பயிற்சி செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய விஷயத்திலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களை நீங்கள் மாற்றுவீர்கள். வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, முதலீடு செய்வது போன்ற யோகங்களானது ஏற்படுங்க.
அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சேமிப்புகளில் கவனத்தை செலுத்தி வர வேண்டும். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றியை பெறக்கூடிய அமைப்புகளானது உள்ளது. எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு உண்டாகுங்க. சமுதாயத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும். உறவுகளுடன் வாக்குவாதங்கள், சண்டைகள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தினருடன் இணக்கமாக இருப்பது நன்மையை கொடுக்கும். பெற்றோர் பெரியோரிடம் அன்பு செலுத்துவது நன்மையை கொடுக்குங்க. அதீத இரத்த அழுத்தங்கள், குறைந்த இரத்த அழுத்தத்தினால வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். விநாயகர், துர்க்கை வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சமயம் இப்பொழுது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் நீச்சம் பெறுவதனால ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகளானது ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படுங்க. இப்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வாங்கக்கூடிய யோகா அமைப்புகள் வந்து உண்டாகி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக கார் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா யோகா நடப்பதற்கான யோகா அமைப்புகள் வந்து இருக்கப்படுது. ஸோ இந்த ஒரு கிரக அமைப்புகள் இருப்பதுனால உங்களுக்கு அந்த ஆசைகள் இருந்தது அப்படின்னா இப்போ அந்த யோகா பலனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயனடைந்துக்கோங்க. அதேபோல் திறமைக்கான ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்திலேயே உங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் கிடைத்தாலும் இப்பொழுது 11க்கு உடைய சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாக இருக்கிறாரு. ஸோ இவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் சனி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பலன்களையும் அள்ளி தருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ சனி பிடிச்சிருச்சு அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எது தொட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்காது. சனி, ஏழரை சனி, அப்படி இப்படின்னு ஜென்ம சனி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த சனியினுடைய பார்வைகள் நல்ல விதமாக நமக்கு இருந்தாலும் அந்த கிரகங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தது அப்படின்னா அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்பொழுது களத்திரக்காரகன் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருப்பதுனால உங்களுடைய மனைவியால் பணவரவுகள் ஏற்படும். 4ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்று புதனும் இணைந்திருப்பதனால புதாத்திய யோகங்கள் வந்து உண்டாகியிருக்கு. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகா அமைப்புகளும் உள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களானது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் தங்கம் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடக்கூடாது. அதில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். இப்போ ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டங்கள் வருது, நம்ம வந்து எங்கேயும் கடன் வாங்க வேண்டாம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை அடமானம் வைத்து அதிலிருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வாங்கிக்கலாம், அப்புறம் மீட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாவது தெரிந்த இடத்துல போய் வைக்கிறோம், இல்லை வேறு யார் மூலியமாவது வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையோடு செய்வது தான் சிறந்தது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நகைகளில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுரண்டி எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போலியான ஒரு நகையை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. ஸோ அதனால் வந்து பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க. உங்களுடைய பங்கு சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோட போன்றவற்றை செய்வார்கள், நெட்வொர்க்கிங் இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள், டிப்ஸ் கொடுக்கக்கூடியவர்கள் சுக்கிரனுடைய நீச்சம் பெறுவதனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளணும். தேவையில்லாத கற்பனைகளை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. அதேபோல் உங்களுடைய ஆரோக்கிய விஷயங்களிலும் கூடுதல் கவனத்தை செலுத்துவது சிறந்தது. பணவரவுகளானது உங்களுடைய மனைவியின் மூலமாக அதிகரித்தாலும் குடும்பத்தில் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உற்சாகங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள். அரசாங்க காரியங்கள் மிக அனுகூலமாக வந்து பார்த்திங்கன்னா முடியக்கூடும். தந்தை வழி உறவினர்களினுடைய வருகையானது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும். அதே போல் வழக்குகளில் இருந்த பிற்போக்கான நிலைகளானது மாறி இப்பொழுது முன்னேற்றங்கள் உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளானது மறைந்து இப்பொழுது அந்யோன்யங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளானது நீங்கக்கூடிய காலகட்டங்கள். உங்களுடைய தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதுனால உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானங்களானது தேவை. வாகனத்தில் செல்லும்போது கூடுதல் கவனங்களானது தேவைப்படுகிறது. இரவு நேரங்களில் பயணம் செய்வதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது காணப்படுதுங்க. சக ஊழியர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள்.
அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்புகளானது உண்டு. பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். கணவரினுடைய அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். புகுந்த வீட்டில் உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்குங்க. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமைகள் குறைவதனால உற்சாகத்தோடு நீங்கள் இருப்பீர்கள். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.